சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், எதுக்கு? தைரியத்துக்காக. அப்புறம் போதை எதுக்கு? மேடம், அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்ல போனால் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒரு மிலிட்ரி மேனுங்கும் போது அது வந்து ஆக்ஷன் வாஷ்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் சாப்பிட்டோம். அது வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு ஆகணும்னு ஒரு கண்டிஷன் கிடையாது. ஆனால் மனைவி இதை சொல்லுவாங்க, அந்த சம்சாரம் மின்சாரத்தை சொல்லுவாங்க. ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணால், வாழ்வதும் பெண்ணாலே தாழ்வு, அந்த இந்திரம் கட்டதும் பெண்ணாலும் சந்தம் கட்டும். அது வீர சிவாஜி ஆனதும் அந்த பெண் சனியில் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு தெரியும், மிலிட்ரி மேன்னா எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். டிசிப்ளின் அன்டிசிப்ளின், கடமை கண்ணியம் கடு. நம்ம கடமை என்ன? நீதிக்கு பயப்படணும், நேர்மை பண்ணணும். நான் யாரும் பயப்படுறேன்? கடவுளுக்கு பயப்படுறேன். உங்களுக்கு என்ன நினைக்கிறேன்? இந்த அம்மா கடவுள் சம்பந்தம் இதெல்லாம் இந்த குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க, நீதி நியாயம் நேர்மைக்கு பார்க்குறாங்க. ஏன் உங்களுக்கு நம்பி வந்தேன்? நீங்களும் அது எங்கள் அம்மா தான் பெண்ணு, அம்மா ஒரு பெண்ணு தானே, மனைவி என் பொண்ணு தானே, என் பொண்ணாக இருந்தால் அது பொண்ணு தானே. அவங்க அந்த பொண்ணு வாழணும்னு அவங்க நினைக்கலையே. பசங்களுக்கு வளர்க்குறதுக்கு 11 வருஷம் ஆகுது. பசங்களுக்கு எந்த விதமான ஒரு எதுவுமே செஞ்சதில்லை அவர். பசங்கனாலே அழறாரு, அவ்வளோ அழுவுறாரு. ரொம்ப டார்ச்சரா இருக்கு மேடம். எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு. சாமி கும்பிடுதானா முதல்ல கோவத்தை அடக்கணும். ரெண்டாவது மரியாதை இல்லாம பேசக்கூடாது. நீங்க 6 தங்கச்சிங்களோட பிறந்திருக்கீங்க, உங்க அம்மா இருக்காங்க. முதல்ல பெண்ணுக்கு மதிப்பு கொடுங்க. நீ ஒருத்தர் மாமியார் போய் மாத்திட்டு அம்மா பார்த்துட்டியா? என் தங்கச்சி பார்த்து போய் எங்க அப்பா செத்து வந்தேடி என்ன பேசுறேன்டா? இவரு இந்த மாதிரி எங்க அப்பா செத்து வந்தேடி, எங்க அப்பா செத்து வந்தே இந்த மாதிரி நான் இவரு பேசுறதுனால நான் போல. சேர்ந்து வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எதுக்கு இப்படி கெட்ட வார்த்தை பேசுறீங்க? உங்க பசங்களோட அம்மா இல்லையா அவங்க? நான் நடத்த சரியில்லை வாழ மாட்டேன். அவங்க கையில சாப்பிட நடத்த சரியில்லைன்னு சொல்லாதீங்களே. இப்ப கொண்டு வச்சு வா, கிளம்பு. நீ டாக்டர் வா, நீ டாக்டர் வா, நான் ப்ரூவ் பண்றேன். இல்ல மேடம், அவ எந்த டாக்டர் கொண்டு போய் நீங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுங்க, செக்அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ என்னது? உங்க அம்மா தப்பானவன்னு ஒத்துக்கோ. எங்க அம்மா தப்பானவ கிடையாது, நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அதுக்கப்புறம் என்னாச்சு, நீ தப்பானவன்னு ஒத்துக்கோன்னு என்ன ஆரம்பிக்கிறாரு. அவன் சொல்லலாம் ஆமா போட்டாவே நல்லவா. இவனை வச்சிருக்கேன். அண்ணனையும் அப்பாவையும் நினைச்சு பேசுறது நீ உலகத்துல இவன் ஒரு ஆளா தான் மேடம். போலீஸ்ல ஒரு டிப் சொல்லி பார்ப்போம். போலீஸ்லாம் கட்டுப்பட மாட்டான். நான் போலீஸ் ஸ்டேஷன் என்னமா யாரும் பண்றது? பேசாம நாங்க பாத்துக்கிடுறோம், பிள்ளைகள் நான் வளர்த்துக்கிடுவோம். என் கூட பிறந்து வந்து நான் 3 பையன் 7 பொண்ணு. 7 பொண்ணா? ஆமாம். எனக்கு என் கூட பிறந்து எங்கள் அப்பா மிலிட்ரி மேன், அண்ணன் மிலிட்ரி, நானும் மிலிட்ரி. எங்கள் மிலிட்ரி அப்பா ஈபியில் ஒர்க் பண்ணாங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டு. அண்ணன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு கீழே எனக்கு 6 தங்கச்சி, ஒரு தங்கச்சி இறந்துச்சு, 6 தங்கச்சி.
5 தங்கச்சி கல்யாணம், அண்ணன் 3 தங்கச்சி கல்யாணம் பண்ணி அண்ணன் இறந்துட்டாங்க. அப்புறம் 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு 35 வயசில் 35 முடிஞ்சு 36 எனக்கு கல்யாணம். எனக்கு செல்விக்கும் 2004 கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துலேருந்து அவங்க இது சொல்லி தான் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி அந்த குடும்பம்னு எனக்கு தெரியாது. இது எனக்கு பயோடேட்டா மட்டும் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நீ அப்படியே பார்த்துட்டு வாங்க, நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். அப்போ மாமியார் வந்து எனக்கு தனக்கு மருமகனாக நினைக்கவில்லை. அந்த ஒரு கலாச்சாரம் எனக்கு தெரியாது. மருமகனாக நினைக்கலாங்க. அவங்க அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நம்ம அப்படி பையன் கிடையாது. அப்போ நமக்கு அந்த இச்சை எனக்கு கொடுக்கல கடவுள். எனக்கு கூட பிறந்த 6 தங்கச்சி. அதனால் நமக்கு வந்து வறுமை கோட்டில் இருந்தோம். அப்புறம் மிலிட்டரி போய் ஸ்டடி ஆகி நல்லபடியாக இருந்தோம். அது அந்த மனைவிக்கு சொல்லும்போது மனைவிக்கு அதை யாரையும் பெற்ற தாயை தப்பாக சொன்னால் யாரோ ஒத்துக்கிடுவாங்களோ ஒத்துக்கிட மாட்டாங்க. அது மாதிரி நான் எவ்வளோ புரிய வச்சு பார்த்தேன், அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை. அதுக்கப்புறமாட்டு எனக்கு 2004 கல்யாணம், 2005 எனக்கு மகாவிஷ்ணு ஒரு பையன் பிறந்தான். பையனுக்கு மகாவிஷ்ணு. அப்போத்துலேருந்தே எனக்கு அவங்க என் கூட வாழலை. இப்போ உங்களுக்கு மனைவியோடு தான் பிரச்சனை? மனைவிக்கு காரணம் இப்போ மாமியார் இருந்து பொண்ணை வாழ விட மாட்டேங்கிறாங்க. வாழ விடுறது பெற்ற பொண்ணை வந்து அவங்க சந்தோஷமாக இருக்க விடுறது கிடையாது தாய். அவன் தாய் வந்து நம்ம தாயை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ நாளாக பிரிஞ்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட நான் இப்போ 10 வருஷம். எனக்கு 10 வருஷத்தில் நான் வாழ்ந்தது கூட்டி கழிச்சு பார்த்தா 1 வருஷம் வாழ்ந்துருக்கேன். இப்போ கடைசியில் எப்போ பிரிஞ்சிங்க? கடைசியில் பிப்ரவரி மார்ச் 2ஆம் தேதி. அவங்க வந்து ஒன்லி ஃபைனான்ஸ் எதிர்பார்க்குறாங்க. நம்ம ஹஸ்பண்டு நம்ம வீட்டுக்காரரு அந்த எண்ணெல்லாம் கிடையாது. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரே பையன் தான்? 2 பையன் இருக்கான். இன்னொரு பையன் அவனுக்கு அருண்குமார். எத்தனை வயசு ஆச்சு? அவனுக்கு இப்போ 6 வயசு ஆகுதுமா. பெரியவனுக்கு 9 வயசு ஆகுதுமா. சரி. அப்புறம் நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா அவளுக்கு பெரிய அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறந்து மேரேஜுக்கு இந்த அப்பா இறந்து டெத்துக்கு வரல. அப்போ நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ என்னை ரொம்ப பழி வாங்கினாங்க. 2வது பையனை பார்க்க போனோம்னா வீட்டுக்கு போயாச்சுன்னா உடனே போலீஸில் ஃபோன் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஃபோன் பண்ணி போலீஸ் உடனே அவங்களுக்கு போலீஸ் காவல் கட்டு என்ன பண்ணணும். அப்போ மிலிட்ரிக்காரன் நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் இப்போ மாலை போடுவேன். 6 படை முருகனுக்கு மாலை போடுவேன். சரி, உங்கள் சைட்லேருந்து எந்த தப்பு கிடையாது? தப்பு இருந்தால் நான் தப்பு பண்ணல, ஒத்துக்கணும். தப்பு பண்ணிருக்கேன். தப்பு என்ன தப்பு பண்ணீங்க? மிஞ்சி பண்ண குற்றம். நான் மிலிட்ரி மேன் வந்து ஆஃபீஸில் மிலிட்ரி மேன்னா குடிக்கணுமா? குடிக்கல, அப்படி இல்லை. அந்த டென்ஷனில் நான் ஒத்துக்கிறேன். நான் தப்பு பண்ணல. டென்ஷன் வந்தால் குடிக்கணுமா? அப்படி கிடையாது மேடம். அப்படி டென்ஷன் வந்தால் குடிக்கணும் அவள் இல்லை. அப்போ அவள் வந்து நீ இப்போ என்ன இருக்கிறா, என்ன எங்கள் அம்மாவை தரக்குறைய பேசுகிறா. 2வது என்னை வந்து என்ன சொல்கிறாங்க, நீ மெண்டல் லூஸுங்கிறாங்க, என்ன ஹோமில் வைக்கணுங்கிறாங்க. நான் இப்போ இவ்வளோ தெளிவாக வந்து எனக்கு சொத்து இருக்குது. இன்னும் 6 தங்கச்சிங்க அவங்களுக்கு டிஸ்பிள். நான் ஒரே பையன். இப்போ அம்மா இருக்கிறாங்க. அம்மாவுக்கு 67 வயசு ஆகுது. இப்போ அம்மாவை போய் நான் தொந்தரவு பண்ண முடியுமா? எங்கள் அம்மாவை வந்து வரைக்கும் பார்த்து கிடையாது. என் தங்கச்சி கூட இந்த ப்ராப்ளம் முன்னாடி என் தங்கச்சிலாம் இருக்காங்க. 6 தங்கச்சி சென்னையில் இருக்காங்க. 5 தங்கச்சி. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? உங்களுக்கு நான் ஒரு தப்பு பண்ணலாமா? தப்பு பண்ணால் அவங்க வந்து இப்போ ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணி குடிச்சிட்டு அறவாடி பண்ணாங்கிறாங்க. சந்தேகப்பட்டாங்கிறாங்க. சந்தேகப்பட்ட ஒரு எத்தனை வருஷம் நீங்கள் ஒரு லேடி அம்மா கூட இருப்பீங்க? தப்புலாம் பண்ணி இப்போ ரொம்ப தப்பு நடந்தது. ஆனால் தப்பு யாராவது உணர்வாங்களா? மிலிட்ரியிலேருந்து 23 சவர் நகை போட்டிருந்தேன். தாலி செயின், ஆரம், நெக்லஸ்ஸு, காது மாட்டி, இதெல்லாம் போடுது. அப்புறம் என்னுடைய ப்ராஸ்லேட்டு, செயின் எல்லாம் ப்ளாஸ். அப்புறம் சரி அப்புறம் ஒன்றும் பேசலை. அப்போ நான் தப்பு நேராக என்ன வீட்டுக்கு கூட்டு போகல. அப்போ நான் அவங்க வாடகை கோட்டை சைடு வாடகை வீட்டு 2000 ரூபா வாடகை. அப்போ அங்கே நான் வீட்டுக்கு கூட்டு போகல. நேராக நான் என்ன பண்ணேன், சரி வந்து ரூம் அங்கே லாட்ஜ். அங்கே என்ன நகராட்சி தான் எனக்கு எல்லா இடமும் திருவண்ணாமலை மொத்தமாக தெரியும். 5 வருஷம் அந்த ஊரில் வந்து லாட்ஜ் கூட்டு போய் அப்படின்னு என்ன ஒன்றும் பேசலை. பசங்க காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு 4 மணிக்கு ட்ராவல் பண்ணி திருவண்ணாமலை 11 மணிக்கு வந்துடுவாங்க. அப்போ பசங்க என்ன சின்ன பசங்க 7 வயசு 8 வயசு பையன். அப்போ சின்ன பையன் 4 வயசு. அப்போ நான் பசங்க அப்போ சரி அங்கே டிவிலாம் ரெடி பண்ணி படுக்க வச்சுட்டு நான் அப்போ ஆஃபீஸில் என்ன மிலிட்ரி இன்றைக்கி என்ன ஒரு மாதிரி முன்னாள் டவுனில் இருக்குது, இன்னும் ஒன்றும் இல்லை. அவன் சரிட்டு நான் ஆஃபீஸ் போனேன். சார் கொஞ்சம் பெர்மிஷன் போங்க மிலிட்ரி, நீ போங்க மிலிட்ரி. எங்கே போகிறீங்க? நீங்கள் வேணால் கோயிலுக்கு போவீங்க, இல்லை கிரிவலம் போவீங்க, வேறு எங்கே போகிறீங்க? இல்லை 2 பெக்கு அடிப்பீங்க, ரூமில் பசங்க படுத்துவீங்க, இல்லை டிவி பார்த்துட்டுங்க. இல்லை கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், எதுக்கு? அப்புறம் போதை எதுக்கு? மேடம் அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்ல போனால் நிறைய இருக்குது. அதெல்லாம் ஒரு மிலிட்ரி மேனுங்கும் போது அது வந்து ஆக்ஷன் வாஷன் சொல்லுவாங்க. அந்த காலகட்டம் சாப்பிட்டோம். அதுவும் இப்போ கண்டிப்பாக சாப்பிட்டு ஆகணும்னு ஒரு கண்டிஷன் கிடையாது. ஆனால் மனைவி இதான் சொல்லுவாங்க, அந்த சம்சாரம் மின்சாரத்தை சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே, தாழ்வதும். அந்த இந்திரன் கட்டதும் பெண்ணாலும் சந்தம் கட்டம். அது வீர சிவாஜி ஆனதும் அந்த பெண் சனியில் என்ன செய்ய முடியும்?
தாய் உங்களுக்கு எத்தனை நாள்? சரி, தாய்க்கு பின் தாரம் தானே. எனக்கு தாய் எங்கள் அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டு வந்தேன். இதுக்கு எங்கள் அம்மா சொன்னேன், எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஏதாவது போய் பாருண்ணா. அப்புறம் வேணாம்மா, நம்மளுடைய ரெஸ்பெக்ட் போகும், குடும்பத்துலாம் போய் எல்லாரும் ஏம்மா அப்புறம் இது வெளிச்சம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆரம்பம்னு ஒரு முடிவு இருக்கு இல்லையா. நான் அதுதான் இப்போ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலையே, நான் தான் இருந்தேன். சரி ஓகே, நம்ம போய் பார்ப்போம், நீதி நியாயம் கிடைக்குதா. இப்போ நீங்கள் அவங்களோட வாழறதுக்கு ஆசைப்படுறீங்க. எனக்கு அவங்க இப்போ அவங்க வாழலைங்க, அவங்க வாழ மாட்டேங்கிறாங்க. நீ வேணாம், நீ கேட்கணும், நீ யாரா, நான் எப்படி இப்போ என்னை பற்றி ஏன்டா கவலைப்படுற, என்னென்ன நான் இந்த முருகருக்கு 6 படை முருகன் மாலை போடுறாங்க, கெட்ட வார்த்தை வரல, கெட்ட வார்த்தை என்ன பேசியிருப்பேன். அவள் கேட்ட கொஸ்டின்னா என்னென்ன கொஸ்டின் கேட்டா தெரியுமா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பிறந்தா எனக்கு ஃபோன் பண்ணாதுன்னு கேட்குறா. நான் ஃபோன் பண்ணுறேன். அப்போ ஃபோன் பண்ணி அவளுக்கு தேவைன்னு சொல்லி சுவிட்ச் ஆன் பண்ணி வைப்பா. அப்போ இவர் எங்கே இருக்காரு, நான் இந்த பிரம்மோச்சம் திருப்பதி இருப்பேன், ஸ்ரீரங்கத்துக்கு போவேன், பிரம்மோச்சம் திருப்பதி இருந்தேன். அவன் ஃபோன் அப்போ இங்கே சென்னைக்குள்ள இல்லை, நம்ம எங்கேயும் எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன். எக்ஸ்போர்ட் கம்பெனி எத்தனை மணிக்கு, அப்போ இப்போ அவளுக்கு எப்போ நான் எங்கே போகணுமோ அப்போ ஃபோன் ஆன் பண்ணுவான். இப்போ ஒரு லோக்கலில் இருக்காரா, இல்லை உங்க மனைவி நல்லவங்களா இல்லை அவங்க மாமியார் அவங்களை கெடுத்துறாங்களா? மனைவி நல்ல பொண்ணை நாசமாக்கிட்டாங்க. அவன் நல்ல பொண்ணு மாமியார் அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, நினைக்கிறல 100க்கு 100. அவங்களுக்கு வேற கூட பிறந்தவங்க யார் இருக்காங்க? அண்ணன் இருக்கான். அண்ணன் அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் நம்ம சொல்லல. நமக்கு வந்து நம்ம 6 அறிவு உள்ளவங்க, அவங்க 5 அறிவில் போயிட்டாங்க. நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டி போடுது, அதுக்கு அந்த வயசுக்கு வந்த என்ன பண்ணுது அந்த ஆட்டுக்குட்டி, இது அம்மான்னு தெரியுது, தங்கச்சின்னு தெரியுமா, தம்பின்னு தெரியுமா, அந்த கலாச்சாரத்துக்கு அந்த குடும்பம். இப்போ 3 மாசமா நான் இப்போ இன்னும் பொய்யா சொன்னேன், நான் இப்போ சஸ்பெண்ட்ல இருக்கு தெரியுமா, இவளால. எதுக்கு? இவளால மன உளைச்சல், அங்கே நிம்மதியை வேலை பார்க்க முடியல. திருவண்ணாமலை முனிசிபாலிட்டி எனக்கு 22,000 பே பண்ணுமா, நான் சஸ்பெண்ட்ல இருக்கேன். என்ன நேற்றுக்கு திருவண்ணாமலை போகிறேன், எல்லாரும் என்னை பார்த்து மிலிட்ரி வந்து ஜாயின் பண்ண மிலிட்ரி, நீ முருகன் அந்த 6 படை முருகனுக்கு மாலை போட்டிருக்கேன், அந்த முருகன் உன்னை காப்பாற்றுவார். நாங்கள் ஃபஸ்ட்டு முடிவு ஃபேமிலி. ஏன் இப்போ சம்பாத்தி பண்ணி எங்கே கொண்டு போகிறீங்க, இந்த வயசு நமஸ்காரமா, சூரிய நமஸ்காரம் எப்போ பண்ணுவீங்க, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா, கண் இருக்கும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இப்போ என்ன சொல்ல தெரியுமா, என்ன தரக்குறை கருது தெரியுமா, ஏகப்பட்ட கொஸ்டின். இது சப்போர்ட் உடனே அந்த தெருவில் கூட்டி வைக்கிறது, நீங்கள் குடி நிறுத்ததுக்கு நீங்கள் மருந்து கொடுப்பீங்க, அவங்க குடிக்கிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. இவனை எப்படி மண்டல ஆக்கலாம், எனக்கு சிக்கனில் போட்டு கொடுத்துருவாங்க, எனக்கு தெரியாது. சரி நம்ம மாமியார் வீடு தானே, நம்ம சாப்பிடலான்னு. நீங்கள் குடியை நிறுத்ததுக்கு மருந்து தருவீங்க, தண்ணியில் போட்டுக்கலாம். அவங்க குடிக்கிறதுக்கு இவன் எந்த எப்படி ஃபைனான்ஸை போடுங்களாம், இவனை எப்போ அடிக்கலாம், இவனை க்ளோஸ் பண்ணாச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் யார், செல்வி மேடம். பென்ஷன் வரும், இன்சூரன்ஸ் இருக்குது, 30 லேக் இருக்குது, லேண்ட் இருக்குது, வீடு இருக்குது, அதெல்லாம் அடிச்சு போயிடலாம். 2வது கருணை அடிப்பில் முனிசிபாலிட்டி வேலை கிடச்சிரும், நாங்கள் கோடீஸ்வரன். அந்த கலாச்சாரம் வராங்க. நான் சொல்கிற பாயிண்ட்லாம் கொடுத்தா இப்போ உங்களுக்கு தெரியும் மிலிட்ரி மேன்னா எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும், டிசிப்ளின் அன்டிசிப்ளின், கடமை கண்ணியம். நம்ம கடமை என்ன, நீதிக்கு பயப்படணும், நேர்மை பண்ணணும். நான் யாரும் பயப்படுறேன், கடவுளுக்கு பயப்படுறேன். உங்களை என்ன நினைக்கிறேன், இந்த அம்மா கடவுளுக்கு சம்பந்த இதெல்லாம் இந்த குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க, நீதி நியாயம் நேர்மைக்கு பார்க்குறாங்க. ஏன் உங்களுக்கு நம்பி வந்தேன், நீங்களும் அது இது எங்கள் அம்மா தான் பெண்ணு, அம்மா ஒரு பெண்ணு தானே, மனைவி என் பொண்ணு தானே, என் பொண்ணாக இருந்தால் அது பொண்ணு தானே. அவங்க அந்த பொண்ணு வாழணும்னு அவங்க நினைக்கலையே. அதுவும் இப்போ கணவன் மேலே அந்த பொண்ணுக்கு பாசமே இல்லையே. நம்ம இப்போ நான் இப்போ இதுக்கான சார் நம்ம லைஃப் பார்ட்னர், இப்போ என் பையன் 2 பேர் இருக்கான், நாளைக்கு கல்யாணம் பண்ணி நான் பாருங்க, டேய் போங்க ஆஷ் பண்ணா விட்டுருவோம். நான் லைஃப் பார்ட்னர் யார் எனக்கு, உங்களுக்கு மனசாட்சிப்படி என்ன வேணும்? எனக்கு என்னோட பையன் வேணும் மேடம். பையன் நான் இப்போ சைனிக் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன். எந்த பையன்? 2 பையனும் 2 பையன் சைனிக் ஸ்கூலில். மனைவி வேண்டாம். மனைவி வேண்டாம்னா அவன் நடத்து எனக்கு சரியில்லை. அவன் இல்லை அப்போ உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு மனைவியோட வாழ விருப்பப்படுறீங்களா இல்லையா? எனக்கு அவன் நடத்த சரியில்லை, அதனால எனக்கு பிடிக்கல மேடம். அதுதான் மேட்டர். பேசுவோம். நான் அவங்கள்ட்ட பேசிட்டு உங்களை கூப்பிடவா? அவங்கள்ட்ட பேசிட்டு கூப்பிடவா? அவங்க நடத்துறது 100% இல்லை. அவன் வந்து துரோகம் பண்ணிட்டான். நான் வந்து என்னை பார்த்து இந்த பையன் ஆன்மீக லைனில் போகிறான், என்னை பார்த்து முகம் பார்த்து நீ ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது தெரியும், கள்ளம் கபடா இல்லாத பையன், ஒழுக்கமாக தான் பேசுகிறான், நீ எல்லாம் தெரிஞ்சிடும். அதனால் இந்த பையன் எந்த கள்ளமும் கிடையாது, ஓப்பன் காட்டு. நம்ம 100 ரூபா ஓப்பன் காட்டு, இந்த வயிற்றுல கணக்கு கிடையாது, நான் இடத்துல 5 வாங்க மாட்டேன். நமக்கு நீதி நியாயம் நேர்மை, தெய்வத்துக்கு பயப்படுவேன். நம்ம போகிற வழி நல்ல வழியா, அது நீங்கள் அட்வைஸ் பண்ணோட அந்த மேடம் சொல்கிறது நல்ல வழி, நம்ம அம்மா மாதிரி சொல்கிறாங்க, அதுதான் கேட்பாங்க. தவறான வழிக்கு போகணும் கிடையாது, போகவும் மாட்டேன். இந்த ஆத்மா இருக்கும்போது தானே அவங்க வந்து எவ்வளோ நான் அட்வைஸ் பண்ணி பார்த்தாச்சு. சரி, நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இந்த அது மொத்தம் அவங்க பார்த்தீங்களா, ரெக்கார்டெல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்துச்சு.
என்னம்மா பிரச்சனையா நீங்க உங்க புருஷனோட வாழறது இல்ல? மேடம் அவர் ஆரம்பத்துலேருந்து சந்தேகப்படுறாரு மேடம். சந்தேகப்படுறது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை? சந்தேகப்படுறது, குடிக்கிறது, அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு மேடம். இதெல்லாம் எல்லார் வீட்லயும் இருக்கிறது பிரச்சனை தானேம்மா. அதெல்லாம் சரி பண்ணி பேசி சரி பண்ண விஷயம் தூங்கவே தானே. மாட்டார் மேடம். அவர் தூங்கவே மாட்டார். ஆ. குடிச்சிட்டு நைட்டெல்லாம் அவர் எப்போ போதை குறையுதோ அந்த 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 டைமுக்கு தான் அவர் தூங்குவார். நைட்டில் தூங்க மாட்டார். நீங்க அவரோட இருந்ததே கிடையாதா? அவரோட இருந்ததில்ல. நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன 1 மாசத்துல பையன் தங்கிட்டான். அதுக்கு அடுத்தது இது லீவ் முடிஞ்சிருச்சுன்னு ஆர்மிக்கு போயிட்டாரு. ஆர்மிக்கு போயிட்டு திருப்பி என்ன பண்ணிட்டாரு, அவங்க தங்கச்சி ஒரு மறு வருஷம் ஒரு பிப்ரவரி மாதத்தில் மாமியார் திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி 6வது தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா வேற யார் கூடயோ, அந்த ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பையன் கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, இனிமேல் மாப்பிள்ளை பார்க்க வேணான்னு அவன் ஃபோன் பண்ணால் சொல்லிடுமான்னாங்க. சரின்ட்டு அவர் ஃபோன் பண்ணார். சொன்னேன் நான் இந்த மாதிரி. அதோடு அங்கேருந்து வந்துட்டு நேராக சிங்கமாக பேசிட்டு 5 தங்கச்சியை ஒழுங்காக வளர்த்தோன்னே 6வது தங்கச்சியை ஒழுங்காக வளர்க்கணும் அவங்க அம்மாட்ட போய் கேட்டிருக்காரு போல இருக்கு. அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, உன் பொண்ணாட்டி வந்த நேரம் சரியில்லை, என் பொண்ணு போயிட்டா அப்படின்ட்டாங்க. டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாரா அவரு? டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாரு. சரி இவர் திருந்தி வாழ்வாருன்ற நீங்க போனீங்க. அப்புறம் மறுபடியும் பிரச்சனையா? மறுபடியும் அங்கே வந்து என்னாச்சு, ஒரு 3 மாசத்துக்குலாம் 4-5 வீடு மாறிட்டாரு. சந்தேகப்பட்டு அந்த ஹவுஸ் ஓனர் நீ வச்சிருக்க, அவங்கள வச்சிருக்க, இவங்கள வச்சிருக்கன்னு ஒரே அடிக்கிறது, பிரச்சனை பண்றது. திருவண்ணாமலை நகராட்சியில வேலை செய்யறாரு. 5 வருஷம் ஆகுது சர்வீஸ். அதுல 3 வாட்டி சஸ்பெண்ட். அங்க இருக்கிற லேடிஸ் வந்து அசிங்கமா பேசுறது, அவங்க விதவையா இருக்கிறவங்க எல்லாம் வேலை செய்வாங்கல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாம் அசிங்கமா பேசுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் மோசமா பிஹேவ் பண்ணுவாரா இல்ல அவங்கள சந்தேகப்பட்டு ஏதாவது பேசுவாரா? மோசமா பிஹேவ் பண்ணுவாரு மேடம். நீங்க பேசினது கிடையாது அவர்கிட்ட? நான் இதெல்லாம் திருவண்ணாமலையில் நடந்த சம்பவம். எங்கள் ஊரில் டெலிஃபோன் குவார்ட்டர்ஸில் ஆவடியில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். கல்யாணம் நடந்த 4ஆம் நாளே என்னை அடிக்க வந்தான். எதுக்கு? அதான் ஒரு நீங்கள் நாங்கள் இப்போ டக்குன்னு நீ நான்ருவான். என் ஒய்ஃபை போய் வார்த்தை வந்து வித்தியாசமாக பேசுவான், அசிங்கமா பேசுவான். அதனால எங்களுக்கு கோவம் வந்து 4 அடியை அடிச்சிடணும். என் பையனு மிலிட்டரியில் தான் இருக்காங்க. அப்புறம் ஆவடி போலீஸ் ஸ்டேஷன் போவோம், இந்த மாதிரி பிரச்சனை பண்றாருன்ட்டு. பக்கத்துல இருக்கிறவங்க வந்து கேட்க வந்தாங்கன்னா, நீங்க என்ன அவளை வச்சிருக்கீங்களான்னு கேட்டுருவாரு, இல்ல மாமியார் வச்சிருக்கீங்களான்னு கேட்டுருவாரு. அதனால யாருமே வரமாட்டாங்க மேடம். இவர் பிரச்சனை பக்தி ரொம்ப ஜாஸ்தியா. ஆமா, ஓம் சக்தின்னு திடீர்னு கத்துவாரு. எலுமிச்சம்பழம் குழந்தை, ஒரு 4 மாச குழந்தை இருக்கும் எங்க பையன். அப்ப என்னாச்சு, திடீர்னு இவர் இந்த மாதிரி பண்றாருன்ட்டு வீட்டுல சேர்க்கறது இல்லை நாங்க. முகம் ஃபுல்லா ஒரு படத்துல விஜய் போட்டு வருவார் பாருங்க, முகம் ஃபுல்லா சந்தனத்தை பூசிட்டு பெரிய பொட்டு வச்சுட்டு குழந்தை பார்த்து அலறுது. அப்புறம் நடு ரோட்ல போய் நிக்கிறாரு. மத்தியானம் 1 மணிக்கு வந்து நிற்பான். எனக்கு ஆள் இல்லை மேடம் பிடிக்கிறதுக்கோ இவரை கொண்டு போய் அட்மிட் பண்றதுக்கோ. அட்மிட் பண்ணாலும் ஏதாவது யாருன்னா சேர்த்து விடுறவங்க கிட்ட செல்போன் நம்பரை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறது. அட்மிட் பண்றது மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். பசங்களுக்கு வளர்க்கறதுக்கு 11 வருஷம் ஆகுது. பசங்களுக்கு எந்த விதமான ஒரு எதுவுமே செஞ்சதில்லை அவர். பசங்கனாலே அழறாரு, அவ்வளோ அழுவுறாரு. ரொம்ப டார்ச்சரா இருக்கு மேடம். எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு. நீங்களும் அழுவுறீங்க, அவரும் அழுவுறாரு. அவர் கூட இருக்கவே முடியாது மேடம், தூங்கவே மாட்டார். 9 வயசு ஆகுது. 9 வயசுல நான் தான் வளர்த்து விட்றேன். 2 பெஞ்சின் வாங்குறேன். மிலிட்டரியிலேருந்து 14,000 ரூபா பெஞ்சின் வாங்குறேன். மொத்தம் 21,000 ரூபா 6,000 ரூபா லோனுக்கு பிடிச்சிக்கிட்டுறான். என்னால சமாளிக்க முடியாம பெஞ்சின், சென்னை டெலிஃபோன் பெஞ்சின். எவ்வளோ நாளம்மா அங்க இருக்கீங்க? 11 வருஷமா இருக்கிறேன் மேடம். நாங்களே இல்லைன்னா இவளுக்கு சோறும் கொடுக்கறதுல பிள்ளைகளும் பார்க்க மாட்டோம். ஒரு துணி எடுத்து கொடுத்துருப்பானா, ஒரு ½ நிக்கர், ஒரு சட்டு. தீபாவளி பொங்கல் எனக்கு பொறுக்கல. எல்லாம் நான் தான். எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சு எங்களுக்கு சமயத்தில் ஹெல்ப் பண்ணுவா கஷ்டமா இருக்கும்போது. பாப்பா வேலைக்கு போய். உங்கள்ட்ட அன்பாவே இருந்தது கிடையாதாம்மா அவரு? இருக்க மாட்டார் மேடம். அவரு அவன் சைக்கோ ஆச்சு. அவன் இங்கிருந்து அன்பா இருப்பான். அவன் சைக்கோ கூட்டிட்டு போவாரு, அசிங்கமா பேசுவாரு. கோயிலுக்கு கூட்டு போவாரு, எல்லாம் வாங்கி தருவாரு. உங்க அம்மா மேல என்னம்மா கோவம் அவருக்கு? அம்மா மேல எதுவுமே இல்ல மேடம். எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க மேடம். என்ன ஆதரிக்கிறாங்கல்ல, எங்க அம்மா என்ன ஆதரிக்கிறாங்களா, அதனால அப்படி பேசுறாரு. நீங்க உட்காருங்க. தனியா உட்காருங்க, அவர்கிட்ட உட்கார மாட்டோம். என்கிட்ட நீங்க இங்க உட்காருங்க. ஐயா இங்க உட்காருங்க. ஐயா உட்காருங்க. ஐயா இங்க உட்காருங்க. நீங்க இந்த பக்கம் உட்காருங்க. வச்சாதான் சட்டம். சொல்லுங்கம்மா. சரி,
2-3 எனக்கு சந்தேகம், அதுக்கு மட்டும் ஒரு ரிப்ளை பண்ணுங்க. பசங்க மேல அவ்வளோ பாசம் சொன்னீங்கல்ல, பசங்களுக்கு ஃபீஸ் அடைக்கிறது, பசங்க செலவுக்கெல்லாம் கொடுக்கறது உண்டா நீங்க? அது கொடுக்கறது வந்து தாரமே வந்து அம்மா அப்பா கொடுக்கும்போது பசங்க நீங்க தார்மீகம் அதெல்லாம் பேசாதீங்க. நீங்க கொடுக்குறீங்களா இல்லையா ஏன் பசங்களுக்கு செலவுக்கு? பசங்க செலவு கேட்டதான் கொடுப்பாங்க. எதுக்கு கேட்டா கொடுக்கணும்? உங்க பசங்க தானே. ஏன் பசங்க என்னை பார்க்க விட்றீங்களா? ஏமா இங்க ஒரு வருஷம் நீங்க சொல்றீங்களா உங்களுக்கு வரேன் என் பிள்ளைங்களுக்கு என்னை பார்க்க விட்றீங்களா ஒரு நாள்? நீ அடி வச்சு அடிக்க வர. நீங்க சொன்னீங்கல்ல ஃபினான்ஸ் தான், பைசா தான் முக்கியம். நீங்க பைசா கொடுக்குறீங்களா? நீங்க பைசா கொடுக்குறீங்களா இல்லையா? என்னை பார்க்க அலோவ் பண்ணல. ஒரே ஒரு வார்த்தை, நீங்க இது வரைக்கும் இந்த 11 வருஷமா பசங்களுக்கு செலவு கொடுத்துருக்கீங்களா? 10 வருஷம் 3 மாசம் தான் இருக்கு. செலவுக்கு கொடுக்குறீங்களா இல்லையா? ஒரு 1 வருஷம் கட்டிருக்கேன். சாமி கும்பிடுதன்னா முதல்ல கோவத்தை அடக்கணும். ரெண்டாவது மரியாதை இல்லாம பேசக்கூடாது. நீங்க 6 தங்கச்சிங்களோட பிறந்திருக்கீங்க, உங்க அம்மா இருக்காங்க, முதல்ல பெண்ணுக்கு மதிப்பு கொடுங்க. அம்மா பாத்துட்டியா? என் தங்கச்சி பாத்து போயிடு. எங்க அப்பா செத்து வந்தேடி என்ன வேண்டா? எங்க அப்பா செத்து வந்தேடி, எங்க அப்பா செத்து வந்தே தத்தடிச்சு டைவர்ஸ் பண்ண ஏன் வாங்கல? டைவர்ஸ் போடு. நீ என் பிள்ளைங்க எதுவும் செய்யாம நான் டைவர்ஸ் பண்ண அவசியம் இல்ல. நீ வந்து சேர்ந்து வாழணும். நீ பசங்களுக்கு எதுவுமே 11 வருஷம் என்ன செஞ்சிருக்க? ஹாஸ்பிடல் இது பண்ணிருக்க. 11 வருஷமா நீ 9 வருஷம் கார்டு போட்டுருக்கியா? 9 வருஷம் ஜோல்பூருக்கு அண்ணோட போனியா? அண்ணோட ஜோல்பூருக்கு போனே, ஜபல்பூருக்கு போன அண்ணோட கட்ட புருஷங்க இருக்கும்போது ஃபேமிலியோட இருக்க. ஃபேமிலி இருக்கான். அப்ப புருஷங்க போனா புருஷங்க போனா நான் சொன்னா ஊர் ஊரா பிளாட் ஹோட்டல்ல சாப்பிட்டா பிளாட் இப்ப நான் எங்க வேலை செய்றேன், நான் எங்க போறேன், நான் என்ன பண்றேன், நான் வேலைக்கு பண்ண தப்பு வெளிய வரல. என்ன தப்பு பண்ணாங்க அவங்க? கேளுங்க மேடம். நீங்க எது என் மேல என்ன தப்பு இருக்கு? இருங்க, என்ன தப்பு பண்ணாங்க அவங்க? ஒரே நிமிஷம். இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அது நம்பர் சொல்லுங்க. நான் நம்பர் கால் பண்ணி யாரையாவது பேசுனாங்களா? யாரும் இல்ல. அதெல்லாம் அது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன்ல. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்ல அங்க என்ன சொன்னாங்கட்ட 3 நம்பர் இருக்கு, நீங்க லைசன்ஸ் பண்ணுங்க. இந்த செல்போன்ல என்ன அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அவங்க பேசலாம். அது சொல்ல காம்பி அந்த இடமும் தெரியும், எங்க போன அந்த இடம் இருக்கு. நமக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இந்த வரைக்கும் இல்ல மேடம். அதெல்லாம் இருக்குது. நான் ப்ரூவ் பண்றேன் மேடம், நான் ப்ரூவ் பண்றேன். நம்பருக்கு போட்டு பேசுங்க. அது அவன் நம்பர் வேற நம்பர்ல போங்க, பேச சொல்லுங்க. நீங்க இப்ப சொல்றீங்கல்ல புருஷனுக்கு துரோகம் பண்ணறது அதுன்னு. ஆமா. அதை தவிர அவங்களுக்கு வேற நிறைய வேலை இருக்குங்க. நிறைய வேலை இல்லங்க. இருக்குங்க, நிறைய வேலை இருக்குங்க. ஒரு கிச்சன்ல சோறு லாஸ்ட் பிரையாரிட்டிங்க. ஒரு கிச்சன்ல சோறு பண்ண தெரியாதுங்க, ஒரு ஒரு துணி வாஷ் பண்ண தெரியாதுங்க. ஒரு எங்க ஏதாவது சொல்லுங்க. இப்போ இத்தனை பேருங்க, இப்போ உங்க கிச்சன்ல விடுங்க. இத்தனை டீ போடுங்க, ஒரு டீ போட்டு கொண்டாட்டும். நான் ஒரு மீஸ் எடுத்துறேன். ஏன் எனக்கு டீ போட தெரியாது? ஏன் உங்ககிட்ட பேசுறேன், நீ மேடம் பேசு. நான் உங்ககிட்ட ஏதாவது பேசுனா நான் மேடம் கம்ப்ளைண்ட் என் பையனை கொடுத்துங்க. ஏமா இங்க மகாவிஷ்ணு கூப்பிடுங்க. அவன் சொல்றதுக்கு நீங்க கேளுங்க. அப்புறம் அதுக்கு நான் உங்கள்கிட்ட வாதாடுறேன். பெரிய பையன் மகாவிஷ்ணு கூப்பிடுங்க. மறைக்க அவனு சின்ன பையன் கொடுங்க. அவனுக்கு 6 வயசு. சாக்லேட் கூட தெரியும், ஐஸ்கிரீம் கொடுத்து முடிஞ்சு போச்சு. பெரிய பையன் எல்லா விஷயம் தெரியும். யார் ஃபோன் பண்றாங்க, அவனை அடி வாங்கியிருக்கான். சின்ன பையன் உங்க அப்பா எதுவுமே பேசுறதுக்கு இல்ல மேடம். நான் எல்லா ஸ்டேஷன் நம்பர் தரேன். இவர் எப்படிப்பட்டவரு, நகராட்சியில இவர் எப்படி வேலை செஞ்சாரு, இவரோட கேரக்டர் எப்படி, எல்லாமே அவங்க சொல்றாங்க மேடம். சஸ்பெண்ட் ஆனது இவங்க பண்ண. நீங்க சண்டை போட்டிருக்கீங்க. சண்டை போட்டு அது கேளுங்க. ரீசன் யாரு? நீ 3 மாசம் ஒன்னாவது 5 வருஷம் வாழாம இருந்த, 3 மாசம் வந்த. அப்ப 3 மாசம் என்ன சந்தோஷம்? 3 மாசம் திருப்பி போட்டு நீங்க அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தேன்னு சொல்றீங்க. ஆமா. அதுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த காலகட்டத்தில் யாரு அந்த இடத்துக்கு பேருக்கு முன்ன மனைவி அந்த இடத்துக்கு வந்து பண்ண நேரா வீட்டை பதில் ஆபீஸ் விட்டு சரி மன உடைச்சல் வந்தாதான் அநீதிக்கு எதிராக செயல்படணுமா? செயல்படல. அந்த காலகட்டம் யாரு? நீங்க வந்து தகாத முறையில உங்க சுப்பீரியர்ட்ட பேசிருக்கீங்க. சரி ஓகே, உங்க இஷ்டம் வரேன். சரி அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க மேல பழிய போடாதீங்க. பாருங்க மிஸ்டர் சுப்பையா, ஒரு விஷயம் சொல்லுங்க. 2 பேருக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. உங்க பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு ஒத்து வரல, அவங்களோட சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல. அதுக்கு வந்து 2 பசங்களும் வந்ததுக்கு அப்புறம் பிரிஞ்சிருந்து இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பேசி மனைவியை சந்தேகப்பட்டு அவங்க எனக்கு தைரியம் இருக்கு. கொண்டு போங்க. ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க. நான் நிரூபிக்கிறேன். நான் ஓகே மேடம். கொண்டு போங்க. அப்புறம் ரிசல்ட் நம்பிக்கை இல்லாம எல்லாம் வாழ முடியாது. இல்லம்மா, நீங்க மரபு செக்அப் பண்ணுங்க. அப்ப நான் ஏத்துக்கிறேன்.
ரிசல்ட் அந்த ரிசல்ட் என்னது மரபு என்னது என்ன நெருப்பு வச்சு நடக்க சொல்ல போறீங்களா? என்ன பேசுறீங்க? என்ன பேசுறோம்? ராமர் 14 ஆண்டு வனவாசம் பண்ணாருமா? எதுக்கு பண்ணாரு? ராமர் 14 ஆண்டு வனவாசம் எதுக்கு பண்ணாரு? சீதா விட்டு லூசு தொட்டு பாருங்க தொட்டு பாருங்க தொட்டு பாருங்க தொட்டு பாருங்க வேலைக்கு போற இடத்துல வேலையை நிறுத்திட்டாரு வெளியேண்டா இப்பவா நீ வெளிய வாடா இல்ல ஒரு 3 மாசம் போற சைக்கிள்ல புடுங்கி பேக புடுங்குறது அடிக்கிறது இந்த மாதிரி பண்றாரு. கேட்டா ஐடென்டி கார்டை காமிக்கிறாரு. இது செல்போன் எல்லாம் அப்படின்னு போயிட்டான் லஞ்ச் பேக்ல அப்படியே. சரி வேற ஒரு திருமண வாழ்க்கையில ஒத்து போலன்னா அது 2 பேரோட பங்குண்டு. சரி உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு அதுல பங்குண்டு. சொல்லி பேசி புரிய வச்சு அதை விட்டு நீங்க இப்படி அவங்கள சத்தம் போடுறீங்க, தப்பு தப்பா பேசுறீங்க. அவங்கள நடந்த விஷயம் சொல்றாங்க. நான் சொன்னேன் என் வயித்துல கணர் இல்ல மேடம், என் வயித்துல கணர் இல்ல மேடம், அதான் மரபுல கொண்டு செக்அப் பண்ணிட்டாங்க. அப்ப பாக்கலாம் நான் கூட வாழணும் எனக்கு விருப்பம் இல்ல, நீ பண்றத பண்ணிக்கோ. என்ன செக்அப் பண்ண போறீங்க? ஒரு நிமிஷமா மரபு சோதனை பண்ணிட்டாங்க. என்ன சோதனை சொல்றாரு? தெளிவா சொல்லு, தமிழ்ல சொல்லு. தமிழ்ல சொல்றாங்க. தமிழ்ல சொல்லு. हिंदी में बोलते हैं उसको. वो डॉक्टर के पास लेके कब का क्या हुआ? யாரு மலையாளம் சொன்னீங்க நீங்களா? நான் தமிழ் தான். எனக்கு மலையாளம் தெரியும், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா எல்லா பாஷையும் எனக்கும் தெரியும். நானும் மிலிட்டரிக்காரன் தான். तुम बात करो, तुम अच्छा बुरा तुम बात करो. हिंदी பேசுறது, அசிங்கமா திட்டுறது, आपको नहीं मालूम? ठीक है, उसमें लेकर जाओ. 24 hours ஃபோன் தான் மேடம் அவருக்கு உலகமே. இப்ப எங்க தங்குறாரு கேளுங்க, பிளாட்பாரத்துல தங்குறாரு. அப்படியா? ஏமா ஏன்னா யாரும் சேர்க்கிறது எங்க வீட்டுல நாங்க சேர்க்க மாட்டோம். இவர் அசிங்கமா பேசிட்டு பசங்களை அடிக்கிறது, பசங்களை அடிப்பாரா? ஆமா பசங்களை அடிக்கிறது மேடம். பசங்க கூட்டுச்சணுமா? பசங்க கூட்டுச்சணுமா? நான் பசங்க கூட்டுச்சு அப்புறம் பேசலாம். என் பையனுக்கு மகாவிஷ்ணு கூட்டுச்சு, இன்னைக்கு அடிச்சு கூட்டுச்சு. அவங்க நடத்த சரியில்லை சொல்றீங்களே, நீங்க என்ன பாத்தீங்க? அப்படி அது பார்த்தும் கூட சொல்லணுமா? அது கேமரா வச்சும் கூட சொல்லணுமா? பார்த்தாதாங்க சொல்லணும். அப்படியா? பார்க்கலாம். சும்மா காதுல விழுந்தது நீங்க இமேஜின் பண்ணி கற்பனை பண்ணி எல்லாம் சொல்ல முடியாது. போன் நம்பர் கொடுத்தனா போன்ல பேசினா தப்பானவங்க ஆயிடுவாங்களா? இடம் சொல்லிச்சுனா என்னது? எந்த இடத்துல நடந்தது அது சொல்லிட்டுனா என்ன பண்ணினாங்க நீங்க கண்ணால பாத்தீங்களா? கண்ணால பார்த்து தூக்கு போட்டு சாவன்ல. கண்ணால பார்த்தாதாங்க சொல்லணும். அப்படியா? அவன் என்ன நினைச்சு குடிச்சு குடிச்சு சாவன் பண்ணானே. கள்ளிக்கு போனோம்னா அடிச்சு குடிச்சு சாவன் வேணாம். அவ்வளவுதான். நான் நினைச்சு குடிச்சு குடிச்சு சாவணுமா? பென்ஷன் இல்ல, பென்ஷன் நிலம் இல்ல, எதுவுமே மேடம். என் பசங்களை நான் வளர்த்து நான் ஆளா வேலைக்கு போய் நீ வேலை செய்யறதா பிரச்சனை பண்றாரு மேடம். எனக்கு பிள்ளைகள் போறேன்னா விவசாயம் பண்றீங்க. விவசாயம் பண்ணி பாருங்க, விவசாயம் பண்ணிட்டு சத்தியம் பண்ணிட்டு அண்ணாமலை கோயில் சத்தியம் பண்ணேன். நடந்த விஷயம் உண்மைதான், நடந்து முடிஞ்சு வச்சு. அப்ப இவன் என்ன பண்ணிட்டா, அம்மாவும் மகளும் போய் ஜாதகம் கொடுத்தாங்க. அப்ப திருவண்ணாமலை வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க, என்னை கேட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், இவங்க கையெழுத்து போட்டுருந்தேன். தீபாவளிக்கு ட்ரெஸ்ட், மதர்சால ட்ரெஸ்ட் பசங்களும் வாங்கி கொடுத்து, இவன் அங்கேயும் என்ன பண்ணுமா, என்னை வீட்டுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து இன்ஸ்பெக்டர் பிடிச்சி காய் கொடுத்தான். அடுத்து அது எப்போ அதில் 1,15,000 வச்சுருந்தேன். பென்ஷன் பணம் சம்பளத்தையும் செலவழிச்சிட்டு 1,15,000 அதுவும் இது லோன் போட்டிருந்தேன், ஒரு நகைக்கு நடந்தேன். அந்த பணத்தை எடுத்து ஒரே நாளில் அவன் தெரியாது, இவர் வரல. இவருக்கு அப்பா நீங்கள் என்கிட்ட மிலிட்ரி பார்த்து எடுத்து சாப்பிட்டு போயிட்டார். இவன் வந்தா இந்த செல்லி இதை பிடி, இதில் 1,15,000 இருக்குது, போயிட்டு அந்த அட்வொகேட் இருப்பாரு, போயிட்டு ரிலீஸ் பண்ணு. அப்போ அட்வொகேட் சுப்பையா ஒரு நிமிஷம் அட்வொகேட்ட கூப்பிடுறதுக்கு பின்னாடி பக்கம் ஜன்னல் வழியா பரிசுத்திக்கு போறாரு. 10 வருஷம் ஏடிஎம் நம்பர் சொல்லாதவர் அன்னைக்கு சொன்னாரு. ஒரு நிமிஷம், ஏன் உன்னாலதான் எடுக்க முடியுமா, உன்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க. யார் சொல்லுவாங்க? வேற சொன்னா லைஃப் பார்ட்னர் சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? லைஃப் பார்ட்னர் சொல்லுவாங்க. ஊர்க்காரர் சொல்லுவாங்களா? அம்மாவும் வரல, அம்மா பொண்டாட்டி அம்மா இருக்கு வரா, பொண்டாட்டி அம்மா வரா, தங்கச்சி வரா, பொண்டாட்டி வருவா. அப்பங்க அப்பயும் சொல்லிட்டேன். 1,15,000 கிருஷ்ணன் அட்வொகேட்டை பாரு. அவர் வந்து பார்த்தாரு, அவங்க அட்வொகேட் இருந்தாங்க. சும்மா எஃப்ஐஆர் போட்டாங்க, இது ஒன்றும் பண்ண முடியாது. சரி நான் உள்ள பண்ண புழல் போச்சு. முதல் ஒரு சொல்லி புழல் போன பிறகு அங்கேருந்து வந்தாங்க. இவங்க அப்பா அம்மா இருந்தாங்க. டக்குன்னு ஒரு அங்கே ரிலீஸ் ஆகிட்டேன். 15,000 எடுத்து வக்கீல் கொடுத்து ஜாமீன் விளையாச்சு. திருப்பி நான் நேராக 30,000 கொண்டு ஜாமீன் எடுத்து என்ன கிழிச்ச அவன் அட்வொகேட் பண்ணுது. நீ என்ன கிழிச்ச? நாங்க எடுத்தோம். நீ பேசக்கூடாது, நான் சொல்லி முடிச்சு பேசு. நீ பேச சைலண்டா நான் பேசுவேன். அப்ப என்ன அந்த பணத்தை நினைச்சு எடுத்தாச்சு. அவர் வந்து ஏடிஎம் நம்பர் பின்னாடி வந்து சொல்லி சொன்னாரு மேடம். அதுக்கு ஜாமீன் எடுத்தேன். ஜாமீன் எடுத்துட்டு ஓம்ல கொண்டு போய் நான் சொல்றேன், நீ சொல்ல முடியும். நான் திருப்பி வந்து டார்ச்சர் பண்ணுவாரு, திருப்பி இதே அமக்கலம் பண்ணுவாரு, திருப்பி போலீஸ். எதுக்கு 80,000 ரூபாய் எடுத்தீங்க? 80,000 ரூபாய் ஒரே நாள்ல எடுக்கல மேடம். நான் எடுத்தேன் 2 நாள். பாஸ்புக் டிராப் பண்ண அந்த புக் எதுக்கு அடிக்கடி எடுத்தீங்க
மேடம் நான் அவரோட செலவுக்கு நான் எங்க இருந்து மேடம் இப்போ பாத்தீங்கன்னா அவருக்கு பண்ணணும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண நான் எங்க பண்ண முடியும் நான் சம்பாதிக்கவும் போல வேலைக்கு போல வேலைக்கும் போக கூடாதுன்னு பண்றாரு என்ன ஆமா இவர் கலெக்டர் ஊத்தியம் பாக்குறாரு சரி 23 தங்கச்சி நகை ஒரு நகை வச்சிருப்பா அந்த நகை கொடுத்துருப்பாங்களா ஆரம் எங்க நெக்லஸ் எங்க காது மாட்டி எங்க அதெல்லாம் ஒண்ணு உங்களுக்கு நான் செய்ய உங்களுக்கு நான் 30 பவுன் நான் போட்டேன் எங்க நம்பூரி விளையாட்டுல நம்ம போடணும் அப்படியோ பாத்தீங்களா என் தங்கச்சி பார்வதி நகை தூக்கிட்டு திருவண்ணாமலை இருந்து அப்படியே ஒண்ணு நகை ஏய் அந்த கடவுள் அழிச்சுவான் இல்ல ஒரு விஷயம் சொல்றேன் அவர் தப்பான ஒரு சில விஷயங்கள் பேசுறாரு ஆனா அவர் சொல்றதுல ஒரு சிலத்துல உண்மையும் இருக்கு என்ன மேடம் உண்மை இருக்கு அவர் அந்த நகையை பத்தி சொல்றாரு என்ன இது நகை வந்து என்னோட சேர்ந்து வரும்போது போட்டு நகை பண்ணாரு மேடம் இவரு அப்பா போட்ட நகை சேர்ந்து வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க எதுக்கு இப்படி கெட்ட வார்த்தை பேசுறீங்க உங்க பசங்களோட அம்மா இல்லையா அவங்க நான் நடத்த சரியில்லைன்னு வாழ மாட்டேன் அவங்க சாப்பிட நடத்த சரியில்லை நடத்த சரியில்லைன்னு சொல்லாதீங்களே இதை விட வேதனை டாக்டர் வா நீ டாக்டர் வா நான் ப்ரூவ் பண்றேன் மேடம் அவன் எந்த டாக்டர் கொண்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க செக்அப் பண்ணுங்க அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ என்னது அவங்க சேர்ந்து வாழ விருப்பப்படுறாங்க அப்ப நீங்க போட்டுருங்க கொண்டு வர வெற்றியே போ வாயால ஒரு பொண்ணு அப்படி பேசாதீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க அது உண்மையா நடந்தது நீ நிரூபிக்கணும் மரபு கொண்டு வாங்கல்ல நீ மரபு போ நீ கூப்பிட்டு கொன்றேன் நான் மரபு வா செக் பண்ணிடுவோம் நான் யார் கூட பழக்கம் இருக்குன்னு காமி அந்த பத்தியா ஏய் மறந்துட்டியா மறந்துட்டேன் எல்லாத்தையும் சத்தியம் பண்ணியே நான் பண்ண ஃபோன் பண்ணி கேளுங்கடா அங்க டார்ச்சர் பண்ணுவாங்க எங்க அம்மா என் தங்கச்சிக்கு மட்டும் தான் பத்துனீங்க சித்தி பொண்ணு ஓடி போச்சு ரெண்டு பிள்ளைங்க ஓடி போடுங்க வீட்ல இருக்குங்க நீங்க வாழ ஓடி வச்சுங்க கூட பிறந்த தங்கச்சி உங்களுக்கு சித்தி பொண்ணு இவங்க அவங்க அம்மாவுக்கு தங்கச்சி பொண்ணுங்க நீங்க வாழ ஓட்டி இருங்க கேளுங்க ரெண்டு பொண்ணை போட்டு முதல்ல ஒரு பொண்ணை பையனை பத்தி கூட ஓடி போச்சு திருப்பி பிறகு வந்து இப்ப ரெண்டு பையனை வச்சு வீட்டுல இருக்கு கேட்டு பாருங்க பேர் மகேஷ் சித்தி பொண்ணு அப்ப உண்மையிலே ஒரே குடும்பம் தானே நீ ரெண்டு குடும்பமா அது வெளியே வந்து வெளியே வர அவ்வளவுதானே அது பப்ளிக் எங்களையும் பிளேம் பண்ணணும் பிளேம் பண்றேன் இது வெளியே வர ஒரு நிமிஷம் எவ்வளவு கெட்ட வார்த்தை பேச முடியுமோ பேசிட்டீங்க எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ பண்ணிட்டீங்க இல்லையா இப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சது ஒண்ணும் கிடைக்காது கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல ஒண்ணும் கிடைக்கல எவ்வளவு அவமானப்படுத்தினீங்க ஒரே நிமிஷம் கடைசி வரைக்கும் சந்தேகம் என்ன சொல்வாரு இதேதான் மேடம் அவருக்கு எங்க இருந்து வந்தாச்சு தவறு ஏன் ஒத்துக்க மாட்டேங்க நான் தவறு செஞ்சு தண்டி போனேன் இங்க எதுக்கு வந்து கணிக்கு நீ தவறு செஞ்ச தண்டனை ஆண்டவன் கொடுத்தா பத்தியா ஆண்டவன் கொடுப்பான் ஊர் மொத்தம் பாக்க ஊர் மொத்தம் நீ முன்னாடி வரல நான் மிலிட்டரி ஆண்டு முன் வைத்த காலம் முன் வைத்தா பின் வைக்க மாட்டேன் நிம்மதியா வாழணும்னா ஒண்ணு இல்லைன்னா நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுக்கணும் இல்ல அவரை பொறுத்துட்டு தான் போகணும் அவர் இப்படியெல்லாம் தகராறு பண்ணாத பொறுத்தெடுத்தேன் ஏன்னா அவரோட பென்ஷன் அவரோட சொத்து எல்லாம் உங்க பசங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா அவர் பணத்தை எல்லாம் பொறுத்துட்டு தான் இருக்கணும் நீங்க நான் உயிரோட இருக்கிற நாங்க அப்ப டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் வாங்க வேண்டாம் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் பைசா 10 பைசா வேண்டாம் நிம்மதியா இருக்கலாம்ல 24,300 பென்ஷன் வர அதை வச்சு பேர முறை வளர்த்துக்கிடுவேன் நான் வேலைக்கு போற இடத்துல அங்க இது பண்ணிடுறாரு அங்க வந்து நின்னுட்டு போன போட்டு என் பொன்னாடி நிறுத்தவே இல்லையா அப்பதான் என் காலேஜ் வேற ஒண்ணும் வேண்டாம் ஸ்கூல் ஃபீஸ் வேன் வாடகை அது கொடுக்கறதுக்கு வேலைக்கு போனா அந்த துட்டைக்கு வாங்க விடாம வேலை பாருங்கம்மா நீங்க டிவோர்ஸ் வாங்கிக்கலன்னா அவரை ஹேண்டில் பண்றதுக்கு நீங்க கத்துக்கணும் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க கட் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் ஒரே அடி முட்டிக்கு ஓடிச்சு போட்டதும் சரிப்பிட்டு வருவோம் வேற வழி இல்லை வீட்டுல வச்சுதான் கஞ்சி ஊத்தணும் கட் பண்ணி விட்டுருங்க உருட்டுக்கம்பாச்சு ஒரே அடி சட்டப்பூர்வமா ஒரு விடுதலை வாங்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் சொல்றீங்களா பெட்டர்மா எப்படி இது எப்படி தாங்க முடியும்
அவன் தான் தூங்கவே 10 மாட்டான் சைக்கிள் மேடம், தெரிஞ்சு போச்சு. தூங்கவும் மாட்டான். நைட்ல 10,000 சப்பாத்தின்னு broker சோறு காசு வாங்கி சோறு village ல சப்பாத்தின்னு. நான் பிறந்து வளர்ந்தாலும் மெட்ராஸ் மெட்ராஸ் மேடம். இருந்து போறோம். இவரு கிராமத்துல பிறந்து வந்து கிராமத்துல பிறந்து வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். கல்யாணம் பண்ண நாள்ல இருந்தே சந்தேகம் தான். எங்களுக்கு தெரியாது இவன் வந்து வீட்டுல 10 யாரும் வரவும் சைக்கிள் மாட்டாங்க, தெரியாது. யாரும் போக மாட்டாங்க. இப்ப ஒரு எனக்கு பொண்ணு ஆதரவா எங்க அம்மா 10,000 இப்ப broker காசு வாங்கிட்டு கட்டி குடிக்கிற புருஷங்கிட்ட அடிக்கிற புருஷங்கிட்ட எப்படி மேடம் ஒரு பொண்ணு அனுப்பி வைப்பாங்களா? ஒரு அம்மா ஒரு பெத்தாயை அனுப்பி வைப்பாளா? அனுப்பி வச்ச கேஸ் திறந்து விடுறது, சிலிண்டர் திறந்து விடுதோ உன் பொண்ணு உன் பேரனையும் கொளுத்திடுறேன் பாரு. இவர் அடி தாங்க முடியாம நான் உள்ள பெட்ரூம்ல தாப்பால் போட்டு குழந்தையோட துணி இருக்கு பாருங்க, பாத்ரூம் போற துணி, அந்த துணியை வச்சு கட்டிட்டு கொடையோட கயிறு வச்சு கட்டிட்டு உள்ள இருக்கிறேன். அதையும் மீறி கதவை உடைக்கிறது, கேஸ் திறந்து விட்டு போன் பண்றாரு. தற்சமயம் இருக்கட்டுமே, பக்கத்துல எதுவும் பிரச்சனைனா போன் பண்ணுங்கன்னு எங்க அம்மாவும் அண்ணன் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அண்ணன் லீவ் முடிஞ்சு போயிட்டான். லீவ் முடிஞ்சு போனே ஒரு வாரத்துக்குலாம் இந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சு. இந்த மாதிரி உங்க அம்மா தப்பானவன்னு ஒத்துக்கோ. எங்க அம்மா தப்பானவ கிடையாது, நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அது ஃபுல்லா பிரச்சனை பண்ணாரா மேடம்? அது ஃபுல்லா பிரச்சனை பண்ணாரு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னாச்சு, நீ தப்பானவன் ஒத்துக்கோன்னு என்ன ஆரம்பிக்கிறாரு. அவன் சொல்லலாம் ஆமா போட்டாவே நல்லவா. இவனை வச்சிருக்கேன் அண்ணனையும் அப்பாவையும் நினைச்சு பேசுறேன். நீ உலகத்துல இவன் ஒரு ஆளாதான் மேடம் இருப்பான். அவங்க குடும்பத்துல அப்படியா? இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? வேண்டாம், எங்க எனக்கு வேணாம் மேடம். எனக்கு இவன் பிரச்சனை வேணாம் மேடம். வேலை செய்யற இடத்துல தொந்தரவு பண்ணான்னா போலீஸ்ல ஒரு டிப் சொல்லி பாப்போம். போலீஸ்க்கு கட்டுப்பட மாட்டான். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்கே 2000 பேசுறாமா, நாங்க என்னமா பண்றது? பேசாம நாங்க பாத்துக்கிடுறோம், பிள்ளைகள் நான் வளர்த்துக்கிடுவேன். இப்ப 10 வருஷம் வளர்க்கல, இன்னொரு 10 வருஷம் வளர்க்க மாட்டேன். 11 வருஷம் இவர் செய்யாதவரு இன்னும் என்ன செய்ய போறாரு? 10 வருஷம் 3 மாசம் பார்க்காது. சட்டப்படி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுங்கம்மா. சரிங்க. ஆமா, அப்படிதான். நல்ல ஒரு அட்வொகேட்டை பிடிச்சு சட்டப்படி என்ன பண்ணுமோ பண்ணிடுங்க. இல்லன்னா இவரு திருப்பி தொல்லைக்கு வராம இருக்க மாட்டாரு மேடம். ஒரு சைக்கோ மாதிரி இருக்காரு. நீங்க போலீஸ் சிவியரா ஆக்ஷன் எடுப்பாங்க. சட்டப்படி ஒரு இது இருக்குமேமா. எடுக்க மாட்டாங்க. எவ்வளவு நாள் இப்படி? இல்ல மேடம், அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எடுக்க மாட்டேன்றாங்களே மேடம். உங்களுக்கு தனியா ஒரு நீங்க இன்னும் கணவர் மனைவி தானேம்மா? இன்னும் நீங்க கணவன் மனைவி தானே மேடம்? நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? ஆவடி போலீஸ் ஸ்டேஷன், அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன், திருமணம் 3 போலீஸ் ஸ்டேஷன். உங்களுக்கு தனியா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிக்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத. அது எதுக்காகனா நீங்க கணவன் மனைவியா தான் இப்போ இருக்கீங்க. இதே மாதிரிதான் அங்கேயும் வந்து டார்ச்சர் பண்ணுவான். நீங்க அதே புடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அவருக்கு வேற வாரிசு கிடையாது. அவருக்கு வேற வாரிசு கிடையாதுல்ல. பசங்க வர வேண்டியது வரும், தானா வரும். நீங்க டிவோர்ஸ் பண்ணினாலும் பசங்களுக்கு வர வேண்டியது வரதான் செய்ய போறது. அது எங்கேயும் போகாது. சரி மேடம், நாங்க அப்ளை பண்றோம். சரிங்க மேடம். இப்போ எப்படி மேடம் நான் இப்போ என்ன பண்ணலாம்? இது உங்க மிஸ்டேக்னால பிரச்சனை வரலையே. அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ நீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கதான் செய்யும். அட்லீஸ்ட் சட்டப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க. சட்டப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க. குழந்தைக்கு அன்னைக்கு ஆக்டிவிட்டிஸ் வாங்கிட்டு லேட்டா வந்தது. போன் எடுத்ததுக்கு 2 நாள் தான் எடுத்தேன் போனு. இவர் அசிங்கமா பேசுறத பார்த்துட்டு உடனே போனை கட் பண்ணிட்டேன். முதல் நாள் ஒரு 6:30 மணிக்கு வந்து எடுத்தேன். மறுநாள் வந்து ஒரு 7:15 தான் எடுத்தேன். நான் 7:15 எடுத்து நீ இப்ப என்ன சுத்திட்டு இருக்கியா வச்சிட்டு இருக்கியான்னு அசிங்கமா இந்த மாதிரி பேசுறாரு. என் கூட மெஞ்சிட்டு வந்தேன், என் கூட சுத்தி பிள்ளைக்கு ஒரு வாங்கி கொடுக்க வேண்டாமா? ஒரு தாயப்பட்ட ஸ்கூல்ல அங்க அடிப்பாங்கம்மா மிஸ், நீங்க வாங்கி கொடுங்கன்றான் பையன். இல்ல முட்டி போட்டு நிறுத்துறாங்க. ஆக்டிவிட்டிஸ் வாங்கிட்டு வந்ததுக்கு லேட்டா வந்ததுக்கு இவரு இந்த மாதிரி கேக்குறாரு. அப்ப அவன் சந்தேகப்படுறது தானே? எங்கேயோ இருந்து போன் பண்றாரு மேடம். ஆனா வேலை செய்யற இடத்த நோட் பண்ணி போன் நம்பர் எழுதிட்டு போயிடுறாரு. எங்க இருந்தா போன் பண்றது? நைட் எல்லாம் 12 மணி 1 மணி. நான் சொல்றது கேளுமா. சொல்லுங்க மேடம். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்குங்க. புரியுறதா? அதனால பசங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம எல்லாம் போயிடாது. அந்த பயமே வேண்டாம் மேடம். இவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க முடியாதுங்களா? நாங்க பேசுறோம். ஒரு கவுன்சிலிங் அது பண்ணப்போ. கவுன்சிலிங் இதுவா? டாக்டர் என்ன சொல்றாருப்பா? சரியா? டாக்டர் என்ன சொல்றாருப்பா? ஓகே. ஏற்கனவே டாக்டர் பாஷுன்றவர்கிட்ட தான் நாங்க பார்த்தோம். கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ல ரிட்டையர்மெண்ட் ஆன டாக்டர் அங்க இருக்கிறாங்க. அவங்க தான் எனக்கு அட்ரஸ் கொடுத்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். டேப்லெட் போடாம இவர் வந்து தூங்கி 8-9 மாசம் ஆயிருக்கும். தூக்கம் இல்லாதனாலதான் இவர் இப்படி பேசுறது. தூங்க மாட்டான். நைட்டு தூங்கவே மாட்டான் மேடம்.
தூங்கவே மாட்டார். அவருக்கு இப்போ தேவை வந்து மருத்துவ ரீதியாக கொஞ்சம் உதவி. அது வந்து கிடைச்சிருச்சுன்னா அவர் அதுலேருந்து மீண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் மனைவியோட சந்தோஷமாக வாழலாம். பசங்க மேலே பாசம் இருக்குது, மனைவி மேலே பாசம் இருக்குது. ஆனால் அவரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணும். அந்த ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவங்க தடுமாறிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் கவர்மெண்ட் வேலை இருக்குது, ஆர்மியில் வேலை பண்ணியிருக்காரு, இப்போது ஒரு தொழிலில் தான் இருக்கார். மென்டலி இதாக இருந்தால் அப்படி ஒரு தொழில் செய்ய முடியாது இல்லையா? ஆர்மியில் இவ்வளோ வருஷம் வேலை செஞ்சுருக்காரு, 18 வருஷம் வேலை செஞ்சுருக்காரு. சாதாரணப்பட்ட விஷயமா? அவருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அது என்னது தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அவரை ஹேண்டில் பண்ணும். ஆனால் அவர் அந்த விஷயம் சொல்கிறது, அந்த பொண்ணை வந்து தப்பாக பேசுறது வந்து நம்மளாலே கேட்டுக்க முடியலை. அவருக்கு இன்னும் அவரை பாதர் பண்ணுறது, இன்னும் அவரை டிஸ்டர்ப் பண்ணுறது. அவர் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறது, ஏன் அவரை கற்பனை பண்ணிக்கிறாரு, இல்லை அவங்க செய்கிறது ஏதாவது விஷயம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா, ஏதோ ஒன்று இருக்குது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராப்பர் கவுன்சிலிங் தேவை. அவருக்கு ப்ராப்பர் கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போனோம். அவரை மனைவியும் கணவரும் சேர்ந்து, மேபி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த கவுன்சிலிங் பண்ணிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும். அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.